ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுன்னு செயின் மாதிரி இந்த மர்டர்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. என்னோட கணிப்பு சரியா இருந்தா இந்த எஸ்ஐ மட்டும் இல்ல, இந்த எஸ்ஐக்கு முன்னாடியும் நிறைய பேரை கொலை பண்ணிருப்பாங்க சார். அது இருக்கட்டும், யார் டிஎஸ்பி சார் அந்த பொண்ணு? அவளை பத்தி உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா? கிடைக்காமையா நான் இவ்வளவு தூரம் பேசுவேன்? அவ யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க. அவளை நான் பார்த்தே ஆகணும். என் சோபா சந்திராவை எதுக்கு கொலை பண்ணான்னு நான் கேட்டே ஆகணும். எமோஷனல் ஆகாதீங்க சரத்சந்திரா சார். எங்களுக்கு க்ளூஸ் கிடைச்சிருக்கு, ஸ்ட்ராங்கான விட்னஸ் மட்டும் தான் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து சொல்றேன் அந்த பொண்ணு யாருன்னு. நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க, உங்க மேல கூட அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்கு. உன் புள்ளையோட ஏன் பொண்ணுக்கு முதலிரவா? உனக்கு கொஞ்சமாவது அறிவுறுதுதான் பேசுறியா மீரா? முதல்ல உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கற எண்ணமே எனக்கு கிடையாது. அவ கல்யாணத்தை பத்தி ஒரு தாயா நான் என்னெல்லாம் கனவு கண்டேன் தெரியுமா? அந்த மொத்த கனவையும் உன் புள்ள நாசமாக்கிட்டான். இந்த கல்யாணமே பெரிய விஷயம் நினைச்சா இப்ப முதலிரவு. இதென்ன சித்தி? கல்யாணம் ஆனவங்களுக்கு சடங்கு நடக்க கூடாதுங்கிற மாதிரி புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்னப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேர்ந்தாதானே அந்த உறவுக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆமா, பூமி சொல்றது கரெக்ட் தான். முதலிரவுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க. சரி, இந்த தப்ப நான் திருத்திக்கிறேன். எப்படியாவது எங்க அப்பா ஒத்துக்க வச்சு இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை கேன்சல் பண்ண வச்சிடுறேன். அப்போ நீ செஞ்ச தப்ப நீ எப்படி திருத்திக்க போற? நான் என்ன தப்பு பண்ண? நட்சத்திர கழுத்துல 3 முடிச்சு போட்டல்ல, அது தப்பு இல்லையா? அது எப்படி தப்பாகும்? கொஞ்சம் இரு. நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் அப்படி பண்ணேன்னு சொல்றேன். இப்பவும் அதுதான் சொல்றேன். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு நீ எனக்கு வாக்கு கொடுத்தப்பவே நட்சத்திர கழுத்துல தாலி கட்ட போறேன்னு நீ எனக்கு சொல்லிருக்கணும். அப்போ வேண்டான்னு நானும் சொல்லிருந்திருப்பேன். இன்னொருத்தரோட வாழ்க்கைய பலியாக்கிட்டு நம்ம வாழ்க்கைய மட்டும் சீரமைச்சுக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. சரி, அந்த நட்சத்திரா பிடிவாதக்காரியா இருக்கலாம், கெட்டவளாவும் இருக்கலாம். ஆனா 2 பேரும் ஒரே ரத்தத்துல பிறந்த அக்கா தங்கச்சிங்க தான். தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி இருக்கும்போது அக்காவா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன் பூமி. இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா என் வாழ்க்கையே நாசமாயிடும். சரி, நீ ஏன் தேவையில்லாம இப்படி நெகட்டிவா யோசிக்கிற? உனக்குள்ள எப்பவும் பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உன்னோட நல்ல குணத்தால நீ மாத்திருவ. உன் நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி நீ மாத்திக்குவ. அப்படி இருக்கும்போது 3 முடிச்சு போட்ட நட்சத்திராவ உன்னால மாத்த முடியாதா? அவ நீ நினைக்கிற மாதிரி இல்ல பூமி. நல்ல விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லதுங்கிற விஷத்தை கொடுத்தா கூட அவன் மாற மாட்டா. ப்ளீஸ் சரி, இப்படி எல்லாம் பேசாத. இப்போ உலகத்தோட பார்வையில நீயும் நட்சத்திராவும் புருஷன் பொண்டாட்டி. நட்சத்திரா கழுத்துல 3 முடிச்சு போட்டதும் எங்க அப்பா உன்னை கொலை பண்ணிருக்கணும்ல. இன்னைக்கு நட்சத்திராவோட ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு யார் மாட்டி விட்டாங்கன்னு தெரியுமாண்ணா? பூமி, ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை எப்படியாவது நிறுத்த பாருண்ணா ப்ளீஸ். இந்த கண்டத்துல இருந்து என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வரியா? டேய், இந்த மாதிரி விஷயத்துலலாம் உனக்கு ஐடியா கொடுக்க நான் என்ன குடும்பஸ்தனா சொல்லு? இந்த மாதிரி விஷயத்துல என்னை விட நீ தானடா பெட்டரு. நானா பெட்டரா? ஐயோ, நான் ஜஸ்ட் ஃப்ளர்ட் மட்டும் தானே பண்ணுவேன். அது தாண்டி நான் போனதே கிடையாது. சி, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ என்ன திட்டு அடி, ஆனா எனக்கு மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து தப்பிக்க வழி சொல்லுண்ணா ப்ளீஸ். டேய், எனக்கு அது தோண மாட்டேங்குதுடா. தோணுச்சுன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், விடு. ஆமா, சின்னவங்க பெரிய முடிவெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப அதுவும் கழுத்துல சுத்திக்கிச்சுரா. போன வைடா. ஹலோ ஹலோ, என்ன பாதியிலே கட் பண்ணிட்டான்?
ஏடி இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஐடியா உன்னோட தானாமே? எனக்கு மட்டும் அடி மேல அடி வச்சுட்டு நீ ஒவ்வொரு படியா ஏறி அந்த உயரத்துக்கே போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு நட்சத்திரா, உன்னை அடி மேல அடி வச்சு தாழ்த்தி நான் முன்னேறணுங்கிற எண்ணமே இல்ல. நீயும் நானும் ககன் மாமாவை காதலிச்சதுனால நம்ம 2 பேருக்கும் நடுவுல பகை உருவாச்சு. அந்த ஒரு காமன் பாயிண்ட்டை தவிர உன் மேல எனக்கு எந்த ஒரு பகையும் இல்லை. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நைட் விஷயத்த சொல்றியா? ஆமா, அந்த ஐடியா என்னோடது தான். எப்படியோ உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா ஒருத்தர் எப்படியாவது புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் இந்த ஐடியாவை சொன்னேன். ஆஹா, ஏதோ தாகமா இருக்குன்னு சொல்ற, போய் தண்ணிய குடின்னு நடு கடல்ல தள்ளி விட்டுட்டு உப்பு தண்ணியா இருந்தாலும் குடி, உன் தாகம் தீரும்னு சொன்னாலும் உன்ன மாதிரி ஒரு அறிவு கெட்டவ. அப்படி என்ன நடு கடல்ல தள்ளி விட்டுட்டு இப்ப நல்லவ மாதிரி பேசுறியாடி அக்கா? நக்ஷத்ரா, விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்ததுனால நீ என் மேல உன் கோவத்தை காட்டுறன்றது எனக்கு புரியுது. ச்சே. இன்னைக்கு என் மேல கோவத்தை காட்டுற நீயே நாளைக்கு செரியோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழும்போது எல்லாம் நல்லதா நடந்துச்சுன்னு தான் நினைக்க போறேன். வாய மூடு. என்னம்மா? விருப்பம் இல்லைனாலும் என் கல்யாணம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. பிடிக்கலனாலும் குடும்ப வாழ்க்கைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்றீங்க. என்ன பத்தி நீங்க நல்லதா யோசிக்கிறீங்க, ஆனா பூமி அக்காவை பத்தி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? என்ன யோசிக்கணும் நட்சத்திரா? ஆ, அக்காக்கு கல்யாணம் நடக்காமலேயே தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தா பாக்குறவங்க எல்லாம் என்ன நடப்பாங்க டாடி? என்னம்மா இது? உன் பொண்ணு நமக்கு ஷாக்க குடுக்கறா. அவ கல்யாணத்தை பத்தி இவ எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கா? இந்த சொத்தெல்லாம் அவளை கட்டிக்க போறவனுக்கு போய் சேரும்னு நட்சத்திராவுக்கு தெரியாதா என்ன? சித்தி கொஞ்ச நேரம் சைலண்டா இரு. நீங்களும் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க டாடி. இதுக்கு மேலேயும் பூமிக்கு கல்யாணம் பண்ணலனா ஏற்கனவே நம்ம பூமிய பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசுறவங்க எல்லாம் போக போக வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நக்ஷத்ரா, பூமி கல்யாணத்தை பத்தி உனக்கு எதுக்குமா கவலை? ஐயோ மம்மி, பூமி மட்டும் நம்ம வீட்டு பொண்ணு இல்லையா என்ன? நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே மம்மி. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா தானே நம்ம குடும்பத்துக்கும் மரியாதையா இருக்கும். உன் பேச்சு கொஞ்சம் நிறுத்துறியா? அபூர்வா, சின்ன பொண்ணா இருந்தாலும் நம்ம நட்சத்திரா கரெக்டா தான் பேசிட்டு இருக்கா. என்னோட கடமைய சரியான நேரத்துல தான் ஞாபகப்படுத்தியிருக்கா. நம்ம உடனே பூமிக்கு கல்யாணம் பண்ணணும்.